12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் வெற்றி கரமாக பாண்டவர்கள் முடித்தபின் விராட மன்னனுக்குச் சொந்தமான உபப்பில் ஆவியத்தில் அவனுடைய சிறப்புமிக்க விருந்தினராகத் தங்கியிருந்தனர். அவ்விடமிருந்து மற்ற சுற்றத்தினர்களுக்கெல்லாம் உபப்பிலாவியம் வரும்படி தூது அனுப்பினார்கள். பின்னர் பாண்டவர்களும் கண்ணனும் பலராமனும் சாத்தகியும் துருபதனும் விராடமன்னனும் அமர்ந்து சூதில் இழந்த அரச செல்வங்களைப் பெறுவது எவ்வாறு என்று ஆலோசிக்கலாயினர். முதலில் கண்ணபெருமான் அனைவரையும் தருமபுத்திரர் சூதாட்டத்தில் வஞ்சனையாக ஜெயிக்கப்பட்டார். அதனால் பாண்டவர்களின் அரச செல்வங்கள் அபகரிக்கப்பட்டதும் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் ஏற்று அவர்கள் நினைத்தற்கும் அரிய பெருந்துன்பங்களைப் பெற்றதும் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். எனவே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எது தருமத்துக்கு இசைவாக இருக்கின்றதோ அதனை உடனே செயற்படுத்துங்கள். தருமபுத்திரர் அதர்மத்துடன் உலகமே பெரினும் அதனை விரும்ப மாட்டார். இப்பொழுது கௌரவர்களின் நெறிகெட்ட பேராசையையும் தருமபுத்திரரின் தருமநெறியையும் எண்ணித் தகுந்த ஆலோசனை சொல்லுங்கள். துரியோதனனின் எண்ணம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. சாதுரிய அறிவுடைய ஒருவனை அஸ்தினாபுரத்திற்கு தூதாக அனுப்பி அத்துரியோதனனுக்குச் சொல்ல வேண்டியவற்றைச் சொல்லி அவனைச் சமாதானம் செய்து தரும புத்திரருக்கு பாதி நாட்டு உரிமை வரும் படியாகச் செய்ய வேண்டும் என்று தன் ஆலோசனையாக கூறினார். பலராமன் பேச்சு. அதனை கேட்டு பலராமன், அன்பர்களே, இது காரும் கண்ணபிரான் கூறிய உரை தருமமும் ராஜநீதியும் கொண்டது. அது தருமபுத்திரருக்கும் துரியோதனனுக்கும் பொருந்தியதே. பாண்டவர்கள் இழந்த பாதி ராஜ்யத்தை அடைய விரும்புகிறார்கள். சமாதானமாகப் போனால் இருவரும் பயனடைவார்கள். அதற்கு யாராவது துரியோதனனிடம் தூது போக வேண்டும். அதற்குச் சாதாரணமானவன் போக முடியாது. திறமையுடையவன்தான் செல்ல வேண்டும். போகும் தூதன் முதலில் பிதாமகர் பீஷ்மர் முதலானோரை அணுகி தருமபுத்திரன் வேண்டுகோளை பணிவுடன் கூற வேண்டும். அவர்களிடம் ஆலோசனையும் செய்ய வேண்டும். என்ன நேர்ந்தாலும் கோபம் வரக்கூடாது. அன்று தருமபுத்திரன் தான் பிடிவாதமாகச் சூதாடி தோற்றான். சகுனி சூதாட்டத்தில் நன்றாக பயிற்சியுடையவன் என்று தெரிந்தும் அவனுடன் சூதாடப் போனது பெருந்தவறு. இதனால் போகின்றவன் யுத்தப்பிரியனாக இருக்கக்கூடாது. எப்படியாவது சமாதானம் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய வந்தான் செல்ல வேண்டும். பலன் குறைவாயிருந்தாலும் சமாதானம் தான் வேண்டும். குருவம்சத்தவர்களுள் யுத்தம் வரக்கூடாது என்பதே என் விருப்பம். அதற்கு துரியோதனனை அனுசரித்து தான் போக வேண்டும். இன்சொல்லால் தான் உரிய பங்கை பெற வேண்டும். யுத்தத்தினால் எந்த பயனும் உண்டாகாது. அது அநீதியான செயல் என்று கௌரவர்களிடம் ஏறக்குறைய சரணாகதி அடைய வேண்டும் என்ற பொருளில் தான் ஆலோசனை கூறினான். இவன் ஏன் இத்தகைய ஆலோசனையை கூறினான் எனில் துரியோதனன் பலராமனிடம் கதை பயிற்சியை விசேஷமாக கற்றுக்கொண்டவன். அதனால் பலராமனுக்கு துரியோதனன் மேல் எப்பொழுதும் விருப்பம் உண்டு. இந்த குரு சிஷ்ய உறவினால்தான் இந்த அரிய சரணாகதி யோசனை அவன் உள்ளத்திலிருந்து எழுந்தது. பலராமனின் பேச்சு சகிக்கவில்லை. அடுத்து சாத்தகி எழுந்தான். அவன் எதுகுலத்தரசர்களுள் வசுதேவனுக்கு உடன் பிறந்த முறையாகிய சத்யகனது புதல்வன். பலராமர் கிருஷ்ணரை விட இளையவன். கண்ணபிரானிடம் மிகுந்த அன்பு கொண்டவன். அர்ச்சுனனிடம் வில் வித்தையை கற்றறிந்தவன். அதனால் பாண்டவர்களிடம் தனிப்பட்ட அன்பு கொண்டவன். இத்தகைய பின்னணி கொண்ட அச்சாத்தகி, பெரியோர்களே, பெரியவராகிய பலராமரின் பேச்சு சகிக்கவில்லை. அவர் மனத்திற்கு தக்கபடிதான் பேசியுள்ளார். சரணாகதியைத்தான் அவர் குறிப்பாக எடுத்துக்காட்டியுள்ளார். அது அவசியமில்லை. ஒரே மரத்தில் நல்ல பழுத்த பழங்களையுடைய கிளைகளும் பழமில்லாத கிளைகளும் இருப்பது போலவே சமுதாயத்தில் வலிமையுள்ளவர்களும் வலிமையற்ற மனிதர்களும் இருக்கின்றனர். அந்த வலிமையற்ற மனிதர் வகையைச் சேர்ந்தவர் அவர் பலராமர். தருமபுத்திரரிடமும் குற்றம் காண்பவர் அவர். இந்தச் சான்றோர்கள் சபையில் வலிமையுள்ளவர்களும் பயமற்றவர்களும் தான் இருக்க முடியும். இங்கு பலராமர் பேசியது துரியோதனனுக்கு பயந்தவர்கள் பேசும் பேச்சே. ஆதலின் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியலாம். மேலும் இங்கு கண்ணபிரான் பேசியது தருமத்தைச் சார்ந்தது. பலராமன் பேசிய பேச்சு அதர்மத்திற்கு துணை போகும் பேச்சு. கௌரவர்கள் சூதாடத் தெரியாத வரை, அதில் விருப்பமில்லாதவரை தருமபுத்திரரை வலிந்து அழைத்து சூதாடச் செய்து அவரை தோற்கடித்தனர். இதுதான் உண்மை. இது நியாயமா? பலராமர் கூறியது போல தருமபுத்திரரை விரும்பிச் சூதாடச் செல்லவில்லை. மேலும் பாண்டவர்கள் தங்களுக்கு விதித்த நிபந்தனையை வணங்கி ஏற்று அதனை வெற்றிகரமாகவும் முடித்துள்ளார்கள். அவ்வாறு இருக்க அவர்கள் ஏன் தலைவணங்கி கேட்க வேண்டும்? பலராமர் சொல்வதில் அர்த்தமே இல்லை. நம்மை எவனால் வெல்ல முடியும்? 12 ஆண்டு வனவாசத்தையும் ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தையும் பாண்டவர்கள் குறைவர முடித்திருக்கும் போது அதனை முடிக்கவில்லை. மீண்டும் காட்டிற்குப் போ என்று அந்த கௌரவர்கள் கூறுவது இந்த பலராமருக்கு அதர்மமாக தெரியவில்லையா? தரும் புத்திரர் யார் காலிலும் விழுந்து நாட்டை பெறவேண்டிய அவசியமில்லை. தருமம் பிறர் காலில் விழுவது நமக்கு தான் அவமானம். உலகம் அதனை ஏற்காது.
காண்டீபத்தை ஏந்திய அர்ச்சுனன், வலிமையில் தன்னிகரற்று விளங்கும் பீமன், சுதர்சன திருச்சக்கரத்தை ஏந்திய எங்கள் பெருமாள் கண்ணபிரான், யமனுக்கு ஒப்பான நகுல சகாதேவர்கள், சேனை பலம் மிக்க விராடமன்னன், திட்டத் துய்மன் என்னும் சிங்கத்தைப் பெற்று ருக்கும் துருபதமன்னன், புலிகளுக்கு பிறந்த உபபாண்டவர்கள் முதலானோர் நம்மிடம் இருக்கும்போது நம்மை எவனால் வெல்ல முடியும்? வரும் யுத்தத்தில் இவர்கள் கௌரவர்களை ஏமபுரிக்கு நிச்சயம் அனுப்புவார்கள். அந்த யுத்தத்தை தடுக்க வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் கௌரவர்கள் தான் தருமபுத்திரர் காலில் விழ வேண்டும். இனி துரியோதனன் யுத்தத்தை விரும்பினால் யுத்தம்தான். அதற்கு தயாராவோம். காலதாமதம் செய்யக்கூடாது. தருமபுத்திரர் எப்படியும் ராஜ்யத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று ஆவேசமாக பேசினான். கௌரவர்களிடம் தூது. சாத்தகி ஆவேசமாக பேசிய பின் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் எழுந்து, நண்பர்களே, சாத்தகி சொல்வது தான் சரி, அதனால் அவர் கூறியவற்றை ஏற்றுக்கொள்கிறேன். வெறும் வார்த்தைகளால் துரியோதனன் வழிக்கு வரமாட்டான். ஆதலின் யுத்த முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். கால தாமதமின்றி செய்ய போக்கும் தூதர்களை அனுப்ப வேண்டும். சல்லியன், திருஷ்டகேது, ஜெயச்சேனன், கேகயன் போன்ற பல்வேறு அரசர்களுக்கு தூது அனுப்ப வேண்டும். அதே நேரத்தில் பொருத்தமான வரை தூதாக அனுப்ப வேண்டும். என்றாலும் என்னுடைய அரண்மனை புல வரும் சிறந்த வேதியருமான உலூக முனி வரை கௌரவர்களிடம் தூது அனுப்பலாம். அவரிடம் சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பலாம். பிதாமகர் பீஷ்மர், துரோணர், துரியோதனன், விதுரர் முதலானவரிடம் என்னென்ன எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதையும் அவரிடம் சொல்லியனுப்பலாம் என்று கூறினார். துருபதனின் யோசனையை கண்ணபிரான் ஏற்றார். நீர் சொல்வதுதான் சரி. நல்ல யோசனையும் கூட. இதுவே செய்யத்தக்கது. இதுவே அரச நீதி. கௌரவர்கள், பாண்டவர்கள் ஆகிய இருவருக்கும் வேண்டப்பட்ட அறிவிற் சிறந்த ஒருவரைத்தான் தூது அனுப்ப வேண்டும். உத்தரையின் திருமணத்திற்காக வந்த நாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். துருபதரே, நீர் அறிவிலும் வயதிலும் பெரியவர், அரசர்களுள் சிறந்தவர். துரோணரும் கிருபரும் உம்முடைய பால்ய நண்பர்கள். ஆகலின் நீர் அனுப்பும் தூதருக்குச் சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்புங்கள். இதில் துரியோதனன் வழிக்கு வராவிட்டால் பின்னர் எடுக்க வேண்டிய முயற்சிகளை எங்களுக்குச் சொல்லுங்கள் என்று கூறினார். மந்திராலோசனைக்கு பின்னர் கண்ணபிரானும் பலராமனும் துவாரகை திரும்பினார்கள். விராட மன்னனும் துருபதராஜனும் தருமபுத்திரரும் மற்ற மன்னவர்களும் யுத்தத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச் சிறந்த முறையில் செய்து வந்தார்கள். தூதர்களை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி நடக்கப் போகும் செய்திகளை தெளிவுபடுத்தினார்கள். அதனால் பாண்டவரிடத்தில் நட்பு கொண்ட அரசர்கள் தங்கள் சேனைகளை திரட்டலானார்கள். அதே சமயத்தில் துரியோதனனும் சும்மா இருக்கவில்லை. யுத்தத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்யலானான். தங்களிடம் நட்பு கொண்ட அரசர்களிடம் படைகளை திரட்டச் சொன்னான். பரதகண்டம் முழுவதும் யுத்த மேகம் பரவலாயிற்று. வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்களிடம் கூறியபடி துருபதன் தன் புரோகிதர் உலூக முனிவரை அழைத்து, அறிஞர்களுள் சிறந்த அறிஞரே, துரியோதனனிடம் பாண்டவர்கள் பொருட்டு தாங்கள் தூது செல்லுதல் வேண்டும். அந்த அரவ கொடியோன் துரியோதனன். தீக்குணங்களும் இந்த முரச கொடியோன் தருமனின் நற்குணங்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும். கண்ணிலான் திருதராட்டிரருக்கு தெரிந்தே பாண்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். விதுரர் அவரிடம் நியாயங்கள் பல சொல்லியும் கேட்கவில்லை. அந்த கண்ணிலான் தன் மகன் சென்ற வழியே தான் செல்கிறார். ஆனாலும் நீர் அந்த திருதராஷ்டிரரிடம் சென்று தருமநெறிகளையும் நீதிகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அங்கு விதுரர் நமக்கு சாதகமாகத்தான் இருப்பார். பீஷ்மர், துரோணர், கிருபர் போன்றவர்களிடத்து பேதம் உண்டாகலாம். அது நமக்கு நல்லதே. அமைச்சர்களில் நிர்வாகிகளில் கூட கருத்து வேறுபாடு எழலாம். அவர்களை ஒன்றுபடுத்த அவர்கட்கு காலதாமதம் ஆகும். அதுவும் நமக்கு நல்லதே. அந்த நேரத்தில் இங்கு யுத்த முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும். நீர் அஸ்தினாபுரத்தில் சமாதான முயற்சி செய்கின்ற நாட்களில் அவர்களுடைய யுத்த முயற்சி தளர்ந்த நிலையில் இருக்கும். அதுவும் நமக்கு சாதகமானதே. இப்படி சமாதானம் பேசுவதால் நமக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். சமாதானம் ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் நமக்கு நல்லதே. துரியோதனன் சமாதானத்திற்கு இசைவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவன் ஒருவேளை விரும்பினாலும் கர்ணனும் துச்சாதனன் சகுனியும் அவன் மனத்தை கெடுத்து வைப்பார்கள். எனவே நீ தூதனாகப் போவது நமக்கு நன்மையே. எனவே நீ போய் வெற்றியுடன் திரும்புக என்று கூறினார். கண்ணபிரான் கூறியபடியே தருமபுத்திரர் உலூக முனிவரை துரியோதனனிடத்து தூது அனுப்பினார். எதிரிகளிடத்தில் பிளவு. சமாதானம் பேசுவது என்பது உண்மையாகச் சமாதானம் பேசுவது, அச்சமாதானத்திற்கு வேண்டியதைச் செய்வது என்பது ஒரு வகை. மற்றொரு வகை போருக்கு தயாராக இருந்து அதற்கு வேண்டிய ஆயத்தங்களையும் தளரவிடாமல் செய்து கொண்டே எதிராளிகளிடம் சமாதான பேச்சு பேசுவது. இத்தகைய சமாதான பேச்சு தொடர்ந்தால் எதிரிகளிடத்தில் பிளவு உண்டாகும். அது மட்டுமல்லாது படை திரட்டலில் எதிரிகளிடத்தில் தொய்வு ஏற்படும். இதன் மூலம் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம். இப்படிப்பட்ட போர்த்தந்திரம் இக்காலத்தில் மட்டுமன்று பழைய காலத்தில் இருந்தது என்பதை துருபதன் பேச்சிலிருந்து அறியலாம். பார்த்தசாரதி. கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்களுக்கு துணையாக அரசர்களையும் படைகளையும் சேர்த்து கொண்டிருந்தனர். அதனால் எங்கனும் யுத்த மேகம் பரவலாயிற்று.
இந்த நிலையில் பீஷ்மர் துரோணர் ஆலோசனைப்படி துரியோதனன் கண்ணபிரானை தனக்கு படை துணையாக வரும்படி நேரில் அழைத்தற்கு புண்ணிய பூமியாகிய துவாரகை நகர் நோக்கி புறப்பட்டான். வணங்க 1414 மன்னனாகிய துரியோதனன் தன்னை படைத்துணைக்கு அழைக்க வேண்டிவருதலை அறிந்த கண்ணபிரான் வாயிற்காவலனை அழைத்து, அர்ச்சுனன் துரியோதனன் ஆகிய இருவரும் என்னை படைத்துணைக்கு அழைக்க வருவர். அப்படி வந்தால் அவர்களை தடையின்றி உள்ளே அனுப்புக என்று கூறி அரண்மனைக்குள் சென்றுவிட்டார். கண்ணபிரான் எண்ணியபடியே துரியோதனன் தன் தேரின் மீது ஏறி துவாரகையின் அரண்மனை வாயிலுக்கு சென்றான். அவன் கண்ணனை அழைக்க வருகின்றதை அந்த அரண்மனை கொடிகள் விரும்பவில்லையாம். அந்த கொடிகளாகிய கைகள் இங்கு வராதே என்று கூறுவன போல காற்றினால் அசைந்தாடின என்கிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அப்பாடலை பாருங்கள். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலிடை எழிலிவண்ணன் பாண்டவர் தங்கட் கல்லால் படைத்துணை ஆகமாட்டான் மீண்டு போகு என்றென்று அந்த வியன்மதில் குடுமி தோறும் காண்தகு பதாகை ஆடை கைகளால் தடுப்ப போன்ற பிடிக்காதவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி திரும்பிப்போ என்று சொல்லுகின்ற இக்கால வழக்கம் வில்லிபுத்தூரார் காலத்திலும் இருந்தது போலும். ஆணவம் கொண்ட துரியோதனன். வாயிற்காவலர்கள் கண்ணன் கூறியபடி எந்தவித தடங்களும் செய்யாமல் இருக்க துரியோதனன் தன் சேனையை வெளியில் நிறுத்தி விட்டு தான் மட்டும் பரந்தாமன் படுத்திருந்த அறைக்குள் சென்றான். அங்கு அரிதியில் கொண்டிருந்த கண்ணனை உண்மையாகவே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று துரியோதனன் எண்ணினான். அதனால் அளவிருந்த அந்த ஆணவம் கொண்ட அவ்வணங்காமுடி மன்னன் உறங்குபவரை எழுப்புவது நாகரிகமன்று என்று கருதி அப்பெருமான் தலைப்பகுதியில் இருந்த ஓர் ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்தான். கால்மாட்டு பகுதியிலும் ஓர் ஆசனம் இருந்தது. அங்கே உட்காருவது தனது கௌரவத்திற்கு குறைவு என்று எண்ணியே தலைப்பகுதியில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்தான். அதன்பின் அர்ச்சுனன் அங்கு வந்தான். அவன் கண்ணபிரானிடத்தில் அளவு கடந்த பக்தியுடையவனாதலால் எம்பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி அவரின் புனித திருவடியருகே ஆசனத்தில் அமர்ந்தான். இருவரும் கண்களால் நலம் விசாரித்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்தருளுகைக்காக காத்திருந்தனர். அத்தை மைந்தனாகிய அர்ச்சுனனின் அன்பையும் பக்தியையும் அதேபோல அரவக்கொடியோனின் கபட எண்ணத்தையும் எம்பெருமான் நன்கு அறிந்தவனாகி அர்ச்சுனன் வரவினை எதிர்பார்த்து பொய்த்தியில் புரிந்து கொண்டிருந்தார். அர்ச்சுனன் வந்து திருவடியருகே அமர்ந்து விட்டான் என்பதை அறிந்ததும் கண்ணபிரான் எழுந்து முதலில் அர்ச்சுனனை பார்த்தார். மகிழ்ச்சியோடு நலம் விசாரித்தான். அதன்பின் அர்ச்சுனன் துரியோதனன் வந்திருப்பதைச் சுட்டி காட்டினான். உடனே கண்ணபிரான் திரும்பி அவனை கண்டு மகிழ்வோடு இன்சொற்கள் பல கூறி வரவேற்றார். எல்லாம் அறிந்த அப்பெருமான் ஒன்றுமே தெரியாதது போல, அரசர்க்கரசே, அர்ச்சுனரே, இருவரும் இங்கு வந்ததற்குரிய காரணம் யாது என்று எல்லாம் அறிந்த அண்ணல் ஒன்றுமே அறியாதது போல கேட்டார். அப்பொழுது துரியோதனன், கண்ணா நடக்கவிருக்கும் போருக்கு துணையாக உங்களை அழைக்க வந்திருக்கின்றேன். அர்ச்சுனன் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்புக்கு குறைவில்லாமல் நான் தங்களிடம் அன்பு வைத்திருக்கின்றேன். அதே போல உறவு முறையும் சமமானதே. அது மட்டுமல்லாது அர்ச்சுனனுக்கு முன் நான் தான் வந்தேன். முன்னால் வந்த என்னை தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். ஜனார்த்தனரே, போரில் எங்களை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் வழி காட்டக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். அறநெறிப்படி செய்யுங்கள் என்றான். பாண்டவர்க்கு சகாயம் ஆன கண்ணன். அரவக்கொடியோன் சொன்னதை கேட்ட அரவணை அமர்ந்த பிரான், துரியோதனா, நீ முதலில் வந்தாய் என்பது உண்மையே. அதே போல முதலில் நான் பார்த்தது இந்த குந்தி மகனை என்பதும் உண்மையே. அதாவது நீ முந்தி வந்தவன், இவன் முந்தி பார்க்கப்பட்டவன். இந்த விஷயத்தில் இருவரும் சரி சமமாக இருக்கின்றீர்கள். ஆகையால் நான் இருவருக்குமே சகாயம் செய்ய வேண்டும். முந்தி பார்க்கப்பட்டவன் என்பது மட்டும் அன்று, உபப்பலாவியவனத்தில் தருமரிடம் பாண்டவர்க்கு துணையாக இருப்பேன் என்று உறுதி வேறு தந்துள்ளேன். அதனால் பாண்டவர்களுக்குத்தான் நான் முறைப்படி சகாயம் செய்ய வேண்டும் என்று பற்றற துணிந்து சொல்லி கண்ணபிரான் பாண்டவர் சகாயன் ஆனார். அதன்பின் அப்பெருமான், நான் 2 யோசனைகளை உங்கள் முன் வைக்கிறேன். அவற்றில் எது வேண்டுமோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வயதில் சிறியவன் அர்ச்சுனன், அதனால் தன் விருப்பத்தை தெரிவிக்க அவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவன் கேட்பதை தவிர்த்து மற்றொன்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினான். அதற்கு இருவருமே ஒப்புக்கொண்டனர். பின்னர் அப்பெருமான், 2இல் எது வேண்டும்? முதலாவது, போர் செய்வதில் எனக்குச் சமமானவர்களும் மகாவீரர்களுமான என் குலத்தவர்கள் நாராயணர்கள் 10,000 கோபிகாஸ்திரிகளிடம் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஓர் அக்குரோணி சேனை அளவு உள்ளார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்தால் யாராலும் வெல்ல முடியாது. அவர்கள் ஒரு பக்கம். இரண்டாவது, இன்னொரு பக்கத்தில் ஆயுதம் எடுக்காதவனாகவும் போர் புரியாதவனாகவும் நான் மட்டும் இருப்பேன் என்று கூறிய அவர் அர்ச்சுனனை பார்த்து, அர்ச்சுனா, உனக்குத்தான் முதல் வாய்ப்பு. இந்த 2இல் எது வேண்டும் சொல் என்று கேட்டான். அர்ச்சுனன் சற்றும் தாமதமின்றி, மாதவா, கோவிந்தா, தாமோதரா, ஸ்ரீதரா, மதுசூதனா, தாங்கள் என் தேரின் முன் பக்கத்தில் பார்த்த சாரதி யாய் எழுந்தருளி போர் செய்வதற்கு உரிய குதிரைகளைச் செலுத்தி அத்தேரினை ஓட்டினால் போதும் ஐயனே.
இந்நிலவுலகத்திலுள்ள அரசர்கள் மட்டுமின்றி மட்டைய உலகங்களிலுள்ள விஞ்சையர்கள் இயக்கர்கள் கந்தர்வர்கள் தேவர்கள் என எதிர்ப்பவர் யாராக இருந்தாலும் என் கையிலுள்ள காண்டீபத்தை வளைத்து அவர்களது தலைகளை துணிப்பேன். நீர் மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறி ஸ்ரீ கண்ணபிரானின் பேராதரவை பெற்றான். அர்ச்சுனன் இவ்வாறு கூறியதைக் கேட்டவுடன் ஆயுதம் ஏந்தாத கண்ணனைப் பெற்ற இவன் ஓர் ஏமாளி என நினைத்து லட்சக்கணக்கில் பெருஞ்சேனையை பெற்றுவிட்டேன் என்று எண்ணி மகிழ்ச்சி கொண்டவனாக நேராக பலராமரிடம் சென்றான். பீமனுக்குச் சமமான பலசாலி யான பலராமன் துரியோதனன் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு, துரியோதனா, உத்தரை திருமணம் முடிந்த பின் உபப்பிலாவியத்தில் நான் பாண்டவர்களிடத்தில் கூறியவற்றையெல்லாம் அறிந்திருப்பாய் என எண்ணுகின்றேன். உன் சார்பாக நான் நிறைய பேசியிருக்கிறேன். அதோடு கண்ணபிரானிடமும் பல முறை சொல்லியிருக்கின்றேன். ஆனால் என் பேச்சை கண்ணபிரான் கேட்டுக்கொள்ள மறுக்கிறான். நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒன்றுதான். என்றாலும் கண்ணன் இல்லாத இடத்தில் நான் இருக்க முடியாது. அதனால் உனக்கு உதவி செய்ய முடியவில்லை. அதே போல பார்த்த நுக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன். சந்திர வம்சத்தில் பிறந்துள்ளாய். ஆகையினால் ஷத்திரிய தருமத்திற்கு ஏற்ற முறையில் நடந்து கொள்க என்று கூறினாள். அதன்பின் துரியோதனன் அர்ச்சுனன் நன்றாக ஏமாந்து விட்டான். துவாரகையின் பெருஞ்சேனையை நான் அடைந்துவிட்டேன். பலராமனுடைய ஆசியும் எனக்குள்ளது. கண்ணபிரானும் ஆயுதம் எடுக்காது போர் செய்யாத நிலையில் படை எதுவும் இல்லாத தனி ஒருவனாய் பாண்டவர் பக்கம் சேர்ந்துள்ளார். எப்படி பார்த்தாலும் நான் பெரு வெற்றி பெற்றுள்ளேன் என்று எண்ணி மகிழ்ந்தவாறு அஸ்தினாபுரம் போய் சேர்ந்தான். அவன் அஸ்தினாபுரம் போனபின் கண்ணபிரான் அர்ச்சுனனை பார்த்து, தனஞ்சயா, கிருதவன்மா தலைமையில் உள்ள ஓர் அக்குரோணி அளவுள்ள சேனையை வேண்டாம் என்று உதறிவிட்டு என்னை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தாய்? அதிலும் நான் உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்யப் போவதில்லை. போரிடாது உங்களுக்கு நான் எவ்வாறு உதவ முடியும் என்று கேட்டார். கண்ணா, மணிவண்ணா, கார்மேகவண்ணா, போரிட்டுத்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டுமென்பதில்லை. உங்கள் ஆலோசனைகள் போரை நடத்துவதற்கான செயற்பாடுகளே எங்களுடைய வெற்றிக்கு பெரிதும் உதவும். நீங்கள் தனியாகவே இருந்து எல்லாவற்றையும் வகுத்து நடத்தும் சக்தி தங்கள்பால் உள்ளது. நானும் உங்கள் ஆசையினால் தனி ஒருவனாக இருந்து இந்த கௌரவரை வெல்வேன். நீங்கள் ஆயுதம் எடுக்காமல் தேரை ஓட்டினால் போதும், நிச்சயம் வெற்றி பெறுவேன். நீங்கள் இந்த பார்த்தனுக்குச் சாரதியாக விளங்கி எக்காலத்தும் இனி வருபவர்கள் தங்களை பார்த்தசாரதி என பக்தியோடு அழைத்து வழிபட வேண்டும் என்பது என் ஆசை. அதை இன்று நிறைவேற்றினீர்கள் என்றான். எல்லாவற்றையும் கேட்ட வாசுதேவன் சிரித்துக்கொண்டே, அர்ச்சுனா, நீ போரில் வெற்றி பெற்று புகழுடன் திகழ்வாய் என்று கூறி ஆசீர்வதித்தார். ஏமாற்றப்பட்டான் சல்லியன். நகுல சகாதேவரின் தாயார் மாத்ரி தேவியின் உடன் பிறந்தவன் மத்திர தேசாதி பதியான சல்லியன் என்பவன் ஆவான். இவன் பெருவீரன். பீமனைப் போன்று மிகுந்த வலிமையுள்ளவன். தேரோட்டு தலில் வல்லவன். பாண்டவர்கள் உபப்பிலாவியத்தில் போருக்கு வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்து வருகின்றனர் என்பதை அறிந்து அப்பாண்டவர்களுக்கு உதவ வேண்டுமென்பதற்காக ஒரு பெருஞ்சேனையை திரட்டி கொண்டு உபப்பிலாவியம் நோக்கிச் சென்று கொண்டிருந்தான். உடன் வந்த சேனை மிகப்பெரியது. அந்த சேனை ஒன்றுடன் ஒன்றின் கீழ் 2 யோசனை தூரம் நின்றிருந்தது. ஒரு யோசனை என்பது தற்காலத்தில் 14 கிலோமீட்டருக்குச் சமமாகும். அந்த சேனை அங்கங்கே தங்கி இளைப்பாறிச் சென்று கொண்டிருந்தது. துரியோதனனின் கட்டளை. பெருஞ்சேனையை திரட்டிக் கொண்டு பாண்டவர் பக்கம் உதவுவதற்காக சல்லியன் சென்று கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்த துரியோதனன் அந்த பெரும் படைக்கு எல்லாவித சௌகரியங்களும் செய்து கொடுக்குமாறு தன் ஏவலர்களுக்கு கட்டளையிட்டான். அதனால் அந்த சேனை செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நல்ல உணவு, வசதியான தங்குமிடம், குடிநீர் வசதி போன்றவை ஏவலர்களால் நன்கு அமைக்கப்பட்டிருந்தன. போகும் வழியில் எல்லாம் எந்தவித குறைவும் இல்லாமல் உபசாரம் நடந்து கொண்டிருந்தது. சல்லியன் பாண்டவர்கள்தான் இத்தனை உபசாரம் செய்கிறார்கள் என எண்ணி மகிழ்ந்து அவர்களுக்கு நல்ல பரிசுகள் கொடுத்து நன்றி தெரிவிக்க வேண்டுமென்று எண்ணினான். ஏவலர்களிடம், உங்களுக்கு பரிசு கொடுக்கப் போகிறேன். உங்கள் அரசரின் அனுமதியை பெற்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அவர்களும் துரியோதனனிடம் சல்லியன் கூறியதை கூறினார்கள். உடனே துரியோதனன் அவன் முன் சென்று வணங்கி நின்றான். இவ்வளவு உபசாரங்களும் நீயா செய்தாய் எனச் சல்லியன் திகைத்து ஆச்சரியமடைந்து, நான் உனக்கு என்ன கைம்மாறு செய்வேன் என்றான். தான் பாண்டவர்களுக்குச் சகாயம் செய்யப்போவதாகத் தெரிந்ததும் துரியோதனன் பெருந்தன்மையுடன் ஷத்திரிய முறைப்படி தம் சேனைக்கு உபசாரம் செய்தான் என்று முதலில் சல்லியன் எண்ணினான். அவன் எண்ணியதற்கு மாறாக அவன் போரில் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். இந்த கைம்மாறு தான் வேண்டுகிறேன் என்றான் துரியோதனன். அதனை கேட்டுச் சல்லியன் திகைத்தான், தடுமாறினான். அந்த நிலையில் துரியோதனன் மேலும், மன்னரே, உமக்கு பாண்டவர்கள் எந்த அளவு நட்போ அந்த அளவு நானும் உங்களிடம் நட்பு கொண்டுள்ளேன். எனவே நீர் போரில் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்கலானான். செய்வது அறியாது திகைத்து நின்ற சல்லியன் ஒரு வேளை உணவை உண்ட செஞ்சோற்று கடனுக்காக அவனுக்கு துணையாக இருப்பதாக ஒத்துக்கொண்டான்.
அதன் மூலம் தன் அன்புக்கு பாத்திரமான பாண்டவர்களை கைவிட்டான். பாத்திரமறிந்து பிச்சையிடு என்றார் போல தருபவர் பாத்திரமறிந்து தான் பிச்சையும் பெற வேண்டும். இல்லை என்றால் ஏமாந்த சல்லியன் கதிதான். ஏமாற்றப்பட்ட சல்லியன். பின்னர் சல்லியன் தருமபுத்திரனை பார்க்க வேண்டுமென்று கருதி, துரியோதனா, உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், அது மாறாது. தருமபுத்திரரை பார்த்துவிட்டு திரும்புகிறேன் எனச் சொல்லி பாண்டவர்கள் இருப்பிடமாகிய உபப்பிலாவியம் சென்றான். அங்கு அவனை பாண்டவர்கள் அன்போடு வரவேற்றார்கள். தகுந்த உபசரிப்பு செய்தார்கள். பின்னர் கௌரவர்கள் தங்களுக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் கூறினார்கள். இறுதியில் எங்களுக்கு என்றும் துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். சல்லியனுடைய நிலை பரிதாபகரமாக ஆகிவிட்டது. உண்மையை சொல்ல முடியாமல் தவித்தான். பிறகு ஒருவாறு தன் மனத்தை திடப்படுத்தி கொண்டு, தருமபுத்திரா, என் அன்பு செல்வங்களே, நான் ஏமாற்றப்பட்டேன். அதனால் துரியோதனனுக்கு வாக்கு கொடுக்கும்படியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. என் உள்ளம் உங்கள் பால் இருந்தும் உங்களுடன் சேர முடியாமல் தவிக்கிறேன். என்ன செய்வேன்? என்னை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு நடந்தவற்றையெல்லாம் எடுத்து கூறினான். என்றாலும் என்னை கர்ணன் சாரதியாக பெற்று அர்ச்சுனனை எதிர்த்தால் கர்ணனின் தேஜஸ் பங்கப்பட்டுவிடும். அதனால் மைத்துனன் அர்ச்சுனன் காப்பாற்றப்படுவான். சூதாட்டத்தில் சிக்குவிக்கப்பட்டபின் திரௌபதியும் நீங்களும் அடைந்த துயரங்கள் எல்லாம் இனி முடிந்தன. உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். உங்களுக்கு என் ஆசீர்வாதங்கள். என் பிழையை பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினான். இந்திரன் ஒரு முறை பிரகஸ்பதி தன்னுடைய அரசவைக்கு வந்தபோது எழுந்திருந்து ஆசனம் அளித்தல், முகமன்கூறல் முதலிய உபசாரங்கள் செய்யாமல் வாளா இருந்துவிட்டான். இதனை கண்டு வருந்திய பிரகஸ்பதி, இஃது செல்வச்செருக்கால் ஏற்பட்டது என்று எண்ணி பேசாமல் தம் இல்லத்துக்கு போய்விட்டார். தேவகுரு இல்லாமல் சபை சோபிக்கவில்லை. தான் செய்த குற்றத்தை உணர்ந்த இந்திரன் பிரகஸ்பதியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க எண்ணினான். ஆனால் பிரகஸ்பதி யாரும் கண்டுபிடிக்க முடியாத படி மறைந்து போனார். எவ்வளவு முயற்சி செய்து குருவானவர் கிடைக்கவில்லை. பலம் குறைந்த இந்திரன். ஆசாரியனை இழந்ததனால் இந்திரனுடைய பலம் குறைந்தது. அசுரர்களின் பலம் அதிகரிக்கலாயிற்று. எனவே அசுரர்கள் தேவர்களை தாக்க ஆரம்பித்தனர். இதனைக் கண்டு வருந்திய நான்முகன், தேவர்களே, இந்திரனுடைய செல்வச் செருக்கினால் பிரகஸ்பதியை இழந்தீர்கள். இப்பொழுது துவஷ்டாவின் விசுவகன்மா குமாரனும் சிறந்த தபஸ்வியுமான விசுவரூபனை வணங்கி ஆசாரியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்கள் சரிவர நடைபெறும் என்று கூறி அருளினார். தேவர்கள் இதனை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான்முகன் கூறியவாறே விசுவரூபனை ஆசாரியனாக கொள்ள முடிவு செய்தார்கள். தேவர்கள் விசுவரூபனிடம் சென்று, நீர் வயதில் குறைந்தவனாயிருந்தாலும் எல்லா வேதங்களையும் அறிந்தவனாய் இருக்கின்றாய். ஆகையால் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு புரோகிதராக இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். விசுவரூபனும் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றான். சிறந்த தபஸ்வியுமாய் பரிசுத்தவானுமாய் விளங்கிய அந்த விசுவரூபனின் வருகையால் இந்திராதி தேவர்கள் அசுரர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். விசுவரூபனை கொன்ற இந்திரன். விசுவரூபன் விசுவகன்மா துவஷ்டாவின் மைந்தனாக இருந்தாலும் அவனுடைய தாய் தேவர்களுக்கு விரோதமாக உள்ள தைத்தியர் குலத்தைச் சேர்ந்தவள். ஆகையால் அந்த விசுவரூபன் அசுரர்களிடம் நேசமாயிருப்பான் என்ற தவறான எண்ணம் எழுந்தது. அது வளாவம் செயலாயிற்று. அதனால் இந்திரன் விசுவரூபனை கொன்றுவிட முடிவு செய்தான். அதன் முதற்படியாக தேவஸ்திரீகளை அனுப்பி அவனுடைய பிரம்மச்சரிய நிலையை களங்கப்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் விசுவரூபன் அதற்கு இடம் தரவில்லை. தன் பிரம்மச்சரியத்தை உறுதிபட காத்தான். அதனால் இந்திரன் தன் வச்சிராயுதத்தால் விசுவரூபனை கொன்றுவிட்டான். இத்தகைய தீராத பாபத்தைச் செய்ததனால்தான் பூமியில் ஒரு பகுதி ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலப்பகுதியாயிற்று. தன் மகன் காரணமில்லாமல் அக்கிரமமாக இந்திரனால் கொல்லப்பட்டதனால் துவஷ்டாவுக்கு இந்திரன் மேல் பெருங்கோபம் உண்டாயிற்று. அதனால் தன் பகையை வளர்த்து கொள்வதற்காக துவஷ்டா ஒரு பெரிய வேள்வித்தீயை வளர்த்தாள். அதிலிருந்து விருத்திராசுரன் என்ற அசுரன் தோன்றினான். துவஷ்டா அவனிடம், விருத்திராசுரா, நலமே அடைக, என் மகனை அக்கிரமமாக கொன்ற இந்திரனை கொல்வாயாக என்று இந்திரனை எதிர்க்க விருத்திராசுரனை அனுப்பினாள். அதன் பயனாக இந்திரனுக்கும் விருத்திராசுரனுக்கும் பெரும்போர் ஏற்பட்டது. அதில் விருத்திராசுரனுடைய கையே மேலோங்கி நின்றது. இந்திரன் தோல்வி அடைவான் என்று அஞ்சிய தேவர்கள் திருமாலிடம் சரண் அடைந்தார்கள். திருமால் அவர்களை நோக்கி, அஞ்ச வேண்டாம், இந்திரனுடைய வஜ்ராய தத்தில் நான் பிரவேசிப்பேன். அதனால் இந்திரன் வெற்றி அடைவான் என்றார். வலிமையுடையவர்கள் எவ்வாறு ஒன்றாக இருக்க முடியும்? இதன் காரணமாக தேவர்களும் ரிஷிகளும் தைரியம் அடைந்தனர். அதன்பின் முனிவர்கள் விருத்திராசுரனிடம் சென்றார்கள். இந்திரனும் தாங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வேண்டினார்கள். அதனை கேட்டு விருத்திராசுரன் அவர்களை வணங்கி, முனிவர்களே, என்னை மன்னிக்க வேண்டும். இந்திரனும் நானும் எப்படி நட்பாக இருக்க முடியும்? இரண்டு வலிமையுடையவர்கள் எவ்வாறு ஒன்றாக இருக்க முடியும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இருவரும் நல்லவர்கள், அதனால் உங்கள் நட்பு உறுதியாக இருக்கும் என்றார்கள். விருத்திராசுரன் முனிவர்கள் கூற்றை ஏற்றுக்கொண்டான். யுத்தத்தை நிறுத்துகிறேன்.
இந்திரனிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் எனக்கு ஒருவரம் தரவேண்டும். உலர்ந்த ஆயுதத்தினாலாவது, ஈரமான ஆயுதத்தினாலாவது, கல்லினாலாவது, மரத்தினாலாவது, உலோகத்தினாலாவது எனக்கு இந்திரனால் மரணம் நேரக்கூடாது என்று இரணியன் வரம் கேட்டது போல கேட்டான். அவ்வாறே அம்முனிவர்கள் வரம் தந்தார்கள். விருத்திராசூரன் எண்ணியபடியே பகை கொண்டிருந்த இந்திரன் அவ்விருத்திராசூரனை கால்ல தருணம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மாலையில் கடற்கரையில் விருத்திராசூரன் இந்திரனை சந்தித்தான். அது பகலும் இல்லை, இரவும் இல்லை. பெரும்போர் இருவருக்கும் நடந்தது. விருத்திராசூரன் இந்திரனை பார்த்து, ஹே அதமனே, ஏன் வீணாக என்னிடம் போராடி கொண்டிருக்கின்றாய்? ஹரியின் வலிமை பிரயோகிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய வச்சிராயுதத்தை கொண்டு என்னை கொல்லலாம். நான் நற்கதி அடைவேன் என்று கூறி திருமாலை தோத்திரம் செய்தான். மறைந்து வாழ்ந்த இந்திரன். அப்பொழுது இந்திரன் விருத்திராசூரனின் வலக்கையை வெட்டி வீழ்த்தினான். அதனைக் கண்டு விருத்திராசூரன் அஞ்சாது தன் இடக்கையால் ஓர் இரும்பு உலக்கையை இந்திரன் மீது எறிந்தான். பின்னர் இடக்கையையும் வெட்டினான். 2 கைகளையும் இழந்த விருத்திராசூரன் மிகுந்த கோபத்தோடு இந்திரனை விழுங்கினான். அதனால் தேவர்கள் அலறினர். ஆனால் இந்திரன் சாகவில்லை. விருத்திராசூரனுடைய வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தான். பக்கத்தில் இருந்த கடற்கரை நுரையில் வச்சிராயுதத்தை பிரவேசிக்கச் செய்து அந்த நுரையை விருத்திராசூரன் மேல் தெளித்தான். அப்போது திருமால் அந்த நுரையில் பாய்ந்து புகுந்தார். அதனால் விருத்திராசூரன் மாண்டான். தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருத்திராசூரனை கொன்றதன் காரணமாக இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பீடித்தது. இதனால் அவன் ஒளியிழந்து கண்ணுக்குப் புலப்படாமல் மறைந்து வாழ்ந்து வரலானான். இந்திரன் இல்லாததால் தேவர்கள் பெரிதும் அல்லற்பட்டார்கள். அதனால் நல்லொழுக்கமும் வீரமும் பொருந்திய நகுஷ மன்னனிடம் சென்று நீர் திருமுடி சூடி தேவேந்திரனாக விளங்க வேண்டும் என்று அத்தேவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். முதலில் அவையடக்க தன்மை யால் தன்னால் இயலாது என்றான். பின்னர் அனைவரும் வற்புறுத்தி கூறவே நகுஷன் திருமுடி சூடி தேவேந்திரன் ஆனான். பழைய இந்திரனை இந்திர பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். முதலில் நகுஷன் நன்றாகத்தான் அனைவரிடமும் நடந்து கொண்டான். அனைவராலும் மதிக்கப்பட்டான். நாட்கள் ஆக ஆக செல்வச்செருக்கு அதிகாரச்செருக்கு அதிகமாயின. மேலும் நகுஷன் மனத்தை ஒரு வழியில் அடக்காது கண்டபடி அலையவிட்டான். அதன் உச்சகட்டமாக இந்திரன் மனைவி சசி மீதே மோகம் கொண்டான். காமம் தலைக்கேறியதனால் இந்திராணியை தன்னிடம் அனுப்பும்படி தேவர்களிடம் கூறினான். இதனை அறிந்த இந்திராணி பிரகஸ்பதியிடம் முறையிட்டாள். பிரகஸ்பதி அவளுக்கு அபயம் அளித்து, சசிதேவி பயப்பட வேண்டாம், நீ இங்கேயே இரு. இந்திரன் விரைவில் வந்துவிடுவான் என்று ஆறுதல் கூறினார். தேவர்கள் மீது கோபம் கொண்ட நகுஷன் சசிதேவி தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்கவில்லை என்பதையும் பிரகஸ்பதியிடம் சரண்புகுந்து அவர் இல்லத்தில் இருக்கின்றாள் என்பதையும் நகுஷன் அறிந்து தேவர்கள் மீது கோபம் கொண்டான். தேவர்கள் அவனுடைய கோபத்தை கண்டு அஞ்சினார்கள். அப்பொழுது அவர்கள் நகுஷனிடம், தேவராஜனே, கோபித்துக் கொள்ளாதீர். நீர் கோபம் கொண்டால் உலகம் துன்புறும். சசிதேவி பிறருடைய மனைவி, அவளை விரும்பாது தருமத்தை காப்பாற்றுங்கள் என்று கூறினார்கள். காமமயக்கம் கொண்ட நகுஷன் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. மாறாக அவன், தேவர்களே, இந்திரன் அகலிகையை தீண்டிய காலத்தில் உங்கள் தருமம் எங்கே போயிற்று? அச்செயலை ஏன் தடுக்கவில்லை? என்னை மாத்திரம் இப்போது ஏன் தடுக்கிறீர்கள்? தவத்திலிருந்த விசுவரூபனை கொன்றபோது உங்கள் தரும நெறிகள் எங்கே போயின? அப்பொழுது அதனை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை? விருத்திராசூரனை வஞ்சித்து கொன்றவனை ஏன் ஆதரிக்கிறீர்கள்? அதனால் நான் சசிதேவியை அடைவதே அவளுக்கு நலம். எனவே அவளை என்னிடம் அனுப்புவதே நல்லது என்று விதண்டாவாதம் செய்தான். தேவர்கள் நகுஷனுடைய கோபத்திற்கு அஞ்சி பிரகஸ்பதியிடம் சென்று நகுஷனின் விருப்பத்திற்கேற்ப சசிதேவியை இணங்க வைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். சசிதேவி அதனை கேட்டு நடுங்கினாள். பின்னர் பிரகஸ்பதியிடம் சென்று தன்னை காப்பாற்றுமாறு வேண்டினாள். பிரகஸ்பதி அவளை தேற்றி, சசிதேவி அஞ்சாதே, உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன். சரணடைந்தவர்களை சத்துருவிடம் காட்டிக் கொடுக்கின்றவன் அழிந்து போவான். பூமியில் அவன் நட்ட விதையும் முளைக்காது. நகுஷனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. போதாத காலத்தால் உண்டான சங்கடமானது நற்காலம் வந்தால் நீங்கிவிடும் என்று கூற சசிதேவி தைரியமடைந்தாள். உடனே சென்றாள் நகுஷனிடம். இந்திரனை தேடிய சசிதேவி. சசிதேவியை கண்ட நகுஷன் மகிழ்ச்சி அடைந்தான். அவள் அவனிடம் நயமாக, தேவராஜனே, உங்கள் கோரிக்கையை ஏற்கிறேன். இருந்தாலும் ஒரு விண்ணப்பம். இந்திரன் இருக்கின்றானா? இல்லையா? மாண்டானா? இருந்தால் அவன் இருப்பிடம் எங்கே? இவற்றை நான் விசாரித்து தேடிப்பார்த்தும் அவன் கிடைக்காமல் போனால் உன்னை அடைகிறேன். அப்போது பாவம் என்னை பற்றாது என்று கூறினாள். நகுஷன் சசிதேவி கூறியதை ஏற்றுக்கொண்டு, சசிதேவி, இந்திரனை தேடிவிட்டு வந்துவிடு, வாக்கு தவறக்கூடாது என்று கூறி அனுப்பினான். அதன்பின் சசிதேவி பிரகஸ்பதியின் இல்லத்திற்குச் சென்றாள். இந்திரன் ஆராதிக்கட்டும். அதற்குள் தேவர்கள் திருமாலிடம் சென்று நகுஷனை பற்றிச் சொல்லி, ஐயனே, மெய்யனே, வைகுந்தவாசனே, பார்க்கடல்வண்ணனே, விருத்திராசூரனை அழித்த வீரியம் உம்முடையது.
அதனால் இந்திரன் பிரம்மஹத்தி தோஷம் அடைந்து உலகத்தாரின் பழிக்கு அஞ்சி மறைந்து கிடக்கிறான். அவனுக்கு அருள் செய்யும் என்று கூறி முறையிட்டார்கள். அதற்கு எம்பெருமான், என்னை இந்திரன் நாள் தோறும் விடாமல் ஆராதிக்கட்டும். அதனால் அவன் பரிசுத்தனாவான், நகுஷனும் நாசமடைவான் என்றார். இந்திராணி கற்பு கடவுளை வேண்டிக் கொண்டு அவர் அருளால் இந்திரன் இருப்பிடத்தை அடைந்தாள். அவன் மானசரோவரத்தில் ஒரு தாமரைச் செடியின் தண்டினுள் உள்ள ஒரு நூலில் தன் தேகத்தை அணு அளவாகச் செய்து கொண்டு எப்போது தன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று துயரத்தோடு வாழ்ந்து வந்தான். தன் கணவனின் துயர நிலையை பார்த்திருந்த சசிதேவி தாங்கொணாத் துயரம் கொண்டு பொறுக்க முடியாமல் அழலானாள். தனக்குண்டான கஷ்டங்களை எல்லாம் அவனிடம் தெரியப்படுத்தினாள். இந்திரன் அவளுக்கு வேண்டிய தைரியம் சொல்லி, பாவம் செய்யத் துணிந்த நகுஷனுக்கு விநாச காலம் நெருங்கிவிட்டது. நீ தகுஷனிடம் தனியாகச் சென்று அவனுடைய விருப்பத்துக்கு இணங்குவதாக நடித்து முனிவர்கள் அவனுடைய பல்லக்கை தூக்கிவர அதில் அவன் அமர்ந்து உன்னுடைய இருப்பிடத்துக்கு வரும்படியாக கூறு. அப்பொழுது அவன் செருக்கோடு நடந்து கொள்கின்ற தன்மையாலே முனிவர்களால் அவன் அழிவான் என்று கூறினான். அச்சசி தேவியும் இந்திரன் சொன்னபடியே நகுஷனிடம் சென்றாள். அவளை கண்டதும் நகுஷன் வெகுவாக மகிழ்ச்சி அடைந்தான். அப்பொழுது சசிதேவி அவனை நோக்கி, தேவராஜனே, என்னுடைய ஒரு வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும். செய்வீர்களா என்று கேட்டாள். உடனே செய்வதாக நகுஷன் ஒப்புக்கொண்டான். மகாவிஷ்ணுவிற்கும் சிவபெருமானுக்கும் நான்முகனுக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கு மில்லாத ஒரு பல்லக்கினை அமைத்துக் கொண்டு அதில் ஏறி அமர்ந்து பெருமிதத்தோடு என்னிடம் வர வேண்டும். என்னுடைய அரண்மனையில் தேவராஜனாகிய தங்களை நான் வரவேற்க வேண்டும். செய்வீராக என்று கூறினாள். மூன்றுலகங்களும் நடுங்கின. அதனை கேட்டு நகுஷன் சிரித்துக்கொண்டு, அழகியே, உன் யோசனை எனக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது. நான் யாரை பார்க்கின்றேனோ அவருடைய வலிமை எனக்கு வந்துவிடும். எனவே என்னை சப்தரிஷிகள் பல்லக்கில் வைத்து சுமந்து கொண்டு நின்பால் வருவது பொருத்தமே. நீ சொன்னவாறே செய்கிறேன் என்று கூறி அவளை அனுப்பிவிட்டான். அவளும் தன் இருப்பிடம் சென்றாள். அதன்பின் செருக்குடன் சப்தரிஷி களை அழைத்து தான் ஏறி அமர்ந்திருக்கும் பல்லக்கினை சுமந்து கொண்டு சசிதேவியின் இருப்பிடத்திற்கு செல்லுமாறு கட்டளையிட்டான். அதனை கேட்டு மூன்றுலகங்களும் நடுநடுங்கின. நகுஷனை சபித்தன. இவனுக்கு விநாசகாலம் வந்து விட்டது என கருதிக் கொண்டு சப்தரிஷிகள் அவன் அமர்ந்திருந்த பல்லக்கினை சுமந்து கொண்டு சசிதேவியின் இல்லத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர். பல்லக்கினைச் சிறந்த தபஸ்விகளான சப்தரிஷிகள் சுமந்து செல்ல செல்ல நகுஷனின் பாவத்தின் வேகம் அதிகரித்து கொண்டே வந்தது. அப்பொழுது சசிதேவியின் அழகிய தோற்றத்தை மனதில் கொண்டு சீக்கிரம் அவள் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டுமென்று ஆசைப்பட்டான். அதனால் ஆத்திரப்பட்டான். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று சொல்வார்கள். அதன்படியே அவன் பல்லக்குச் சுமந்து சென்ற முனிவர்களை வேகமாகச் செல்லும் படி அடிக்கடி ஆணையிட்டு கொண்டிருந்தான். அதனால் அவனுடைய கர்வம் இன்னும் அதிகரித்து கொண்டே வந்தது. பல்லக்கினைச் சுமந்து சென்ற சப்த ரிஷிகள் ஒருவர் தழற்புரைச் சுடர் கடவுளாகிய சிவபெருமான் தந்த பெருமை மிக்க தமிழை உலகிற்கு தந்தருளிய அகத்திய மாமுனிவரே ஆவார். அவர் குரு முனிவர். பல்லக்கினைச் சுமக்க முடியாது சுமந்து வந்தார், கேடுவரும் பின்னே மதிகெட்டுவிடும் முன்னே என்பார்கள். அதன்படியே அந்த நகுஷன் அறிவுகெட்டு அந்த தவமுனிவரை காலால் உதைத்து சர்ப்ப சர்ப்ப என்று அதட்டினான். சர்ப்ப என்ற சொல் வேகமாக நடக்க வேண்டும் என்று கூறுவதற்குரிய ஒலிக்குறிப்புச் சொல். அகத்தியரை ஆணவம் கொண்டு உதைத்ததும் அவனுடைய பாவமும் ஆணவமும் எல்லை மீறியது. அதனால் பொதிய மலை வாழ்ந்த குருமுனி, கீழ்மகனே, ஆணவம் பிடித்த உனக்கு சொர்க்கத்தில் இடமில்லை. நீ கீழே வீழ்வாய். சர்ப்ப சர்ப்ப என்று கூறி அதட்டியதால் ஒரு பெரிய மலை பாம்பாக மாறி பூமியில் விழுந்து உருண்டு கொண்டு கிடப்பாய் என்று சபித்தார். அந்த கணமே நகுஷன் மலை பாம்பாக மாறி மண்ணில் விழுந்தாள். இவன் சாபவிமோசனத்திற்காக பல்லாண்டுகள் காத்து கிடந்தான். இவன்தான் வனவாசத்தில் தருமறை பல கேள்விகள் கேட்டு பின்னர் அவரிடமிருந்து அதற்குரிய விடைகளை பெற்றபின் அகத்தியர் அருளிய சாபவிமோசனத்தால் மலை பாம்பாக கிடந்த இவன் நகுஷனாக மாறி புனர்ஜென்மம் பெற்றான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வரலாற்று குறிப்பு ஆரண்ய பர்வத்தில் தருமன் ஞானவான் என்ற தலைப்பில் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்திரன் மறுபடியும் தேவராஜன் பதவியில் அமர்ந்து புதுவாழ்வு பெற்றான். சசி தேவியும் துன்பம் நீங்கினாள் என்று கூறிய சல்லியன், இந்திரன் தன் மனைவியுடன் பட்ட கஷ்டங்களையும் அவன் புரிந்த அஞ்ஞாதவாசத்தையும் கேட்ட பிறகு நின் சகோதரர்களுடனும் பாஞ்சாலியுடனும் பட்ட கஷ்டங்கள் பெரிதெனத் தோன்றாது என்று தரும புத்திரருக்கு ஆறுதல் கூறினான். இந்திர விஜயம். சல்லியன் மறுபடியும், தருமபுத்திரரே, இந்திரன் விருத்திராசுரனை கொன்று நாட்டை பெற்றது போல நீயும் உன் நாட்டை பெறந்தான் போகின்றாய். ஆணவத்தால் நகுஷன் தன் தலையில் தானே மண்ணை வாரிப் போட்டுக்கொண்டு அழிந்தது போல ஆணவமிக்க வஞ்சனை குணமுடைய துரியோதனாதியர் கூட்டம் அழியத்தான் போகின்றது. நீண்டகாலம் நீ நின் தம்பியருடனும் திரௌபதியுடனும் ஆட்சி செய்யப் போகின்றாய். இந்த நகுஷ சரித்திரம் வேதத்துக்கு நிகரானது. படைகளை திரட்டுகின்ற காலத்தில் மன்னன் இந்திர விஜயம் என்று இந்த சரிதத்தை கேட்க வேண்டும். அது நல்லது. அதனால் தான்
இப்பொழுது உனக்கு இந்த சரித்திரத்தை கூறினேன். தருமபுத்திரரே, இன்னும் சொல்கின்றேன் கேளுங்கள். சான்றோர்களால் புகழப்படுபவன் நன்கு வளர்ச்சி அடைவான். துரியோதனாதியர்களின் ஆணவப்போக்காலும் அவர்கள் செய்த பெருந்தவர்களாலும் பீமார்ச்சுனர்களின் பராக்கிரமத்தாலும் தித்திரியர்களே இல்லாத நிலைமை ஏற்படப் போகின்றது. இந்திர விஜயம் என்ற இந்த சரிதத்தை சிரத்தையுடன் படிப்பவன் பாவங்களற்ற அரசன் ஆவான். அவனுக்கு பகைவர் பயம் என்பதே கிடையாது. புத்திரப்பேற்றுக்கும் குறைவு கிடையாது. எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. நீண்ட ஆயுளை பெறுவான். எங்கும் எதிலும் அவனுக்கு எளிதில் வெற்றி உண்டாகும் என்று கூறி பாண்டவர்களை மனமாற ஆசீர்வதித்தான். சல்லியனிடம் மனமார்ந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின்னர் தருமபுத்திரர், மாதுவரே, நீர் கர்ணனுக்காக தேரோட்டப் போகின்றீர். உங்களைத்தான் அவன் தேர்ந்தெடுப்பான். இதில் சந்தேகமேயில்லை. அப்பொழுது எழுது அடுகார்களத்தித்து சுன்னை மிக போர்க்களத்தில் கர்ணனுக்கு தளர்ச்சியையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்த வேண்டும் என்றார். அதனை கேட்ட சல்லியன், தரும புத்திரரே, நீர் கேட்டுக்கொண்டபடியே செய்கிறேன். வேறு என்ன செய்யலாமோ அவற்றையெல்லாம் உங்களுக்காக கட்டாயம் செய்கின்றேன் என்று கூறிய பின் பாண்டவர்களுக்குதவ முடியவில்லையே என்ற வேதனை மனத்தில் அழுத்த துரியோதனன் இருப்பிடத்திற்கு சென்றான். உலூகன் தூது. பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனால் தூதுவனாக அனுப்பப்பட்ட உலூக முனிவன் அஸ்தினாபுரம் சென்று துரியோதனன் அவைக்களத்தை அடைந்தான். தூதனாகச் சென்ற அம்முனிவள் சத்தியவிரதனாகிய தர்மரின் வணக்கத்தை முதலில் அனைவருக்கும் அறிவித்தான். பின்னர் துரியோதனன் தன்னை வணங்கி வரவேற்றபின் அங்கு போடப்பட்டிருந்த ஓர் ஆசனத்தில் அமர்ந்தான். அப்பொழுது பிதாமகர் பீஷ்மர் எழுந்து, நான்மறையாளரே, தாங்கள் இங்கு எழுந்தருளியதற்குரிய காரணம் யாது? அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது உலூக முனிவன் எழுந்து, அவை பெரியோர்களே, வணக்கம். தருமம் அழியாதது. அது உங்களுக்கு தெரியாததன்று. திருதராட்டிரரும் பாண்டுவும் குருவம்சத்தில் பிறந்த விசித்திர வீரியனின் இருகண்கள் போன்ற இரு புதல்வர்கள். அவ்வாறு இருக்க திருதராட்டிரர் புதல்வர்கள் மட்டும் அரச போகத்தை பெற்று சுகமாயிருக்க பாண்டு புத்திரர்கள் அதனை பெறாமல் வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் செய்து அல்லற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நியாயமே இல்லை. சாதாரண அறிவுடையவர்கள் கூட இதனை நியாயம் என்று சொல்ல மாட்டார்கள். ஒப்பந்தப்படி நாட்டை கொடுங்கள். இப்பொழுது குருவம்சத்தில் தோன்றிய பாண்டவர்கள் தாங்கள் பட்ட துன்பங்களையெல்லாம் மறந்து சமாதானமாகப் போக விரும்புகிறார்கள். யுத்தம் பெருநாசத்தை தான் உண்டாக்கும். குருவம்சத்தையே அழித்துவிடும். அதனால் அவர்கள் யுத்தத்தை அறவே வெறுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கோழைகள் அல்லர். ஆதலின் தர்ம நெறிப்படி முன்செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு ஏற்ப பாண்டவர்களுக்கு உரிய நாட்டை கொடுத்து விடுங்கள். இதில் தாமதம் கூடாது என்று கூறினான். அதனை கேட்டு அறிவும் ஆற்றலும் பெருமையும் மனவுறுதியும் கொண்ட பிதாமகர் பீஷ்மர் தெய்வத்தின் திருவருளால் பாண்டவர்கள் வனவாசத்தையும் அஞ்ஞாதவாசத்தையும் வெற்றிகரமாக முடித்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பல அரசர்களின் உதவியை பெற்று வலிமை கொண்டவர்களாக இருந்த போதிலும் போர் புரிவதில் மனம் செல்லவில்லை. சமாதானத்தையே விரும்புகிறார்கள். இது நல்ல சமிக்ஞையே. எனவே அவர்களுக்கு உரிய நாட்டை கொடுத்து விடுவதே நல்லது என்றார். பீஷ்மர் பேசிக்கொண்டிருக்கும்போதே கர்ணன் கோபங்கொண்டவனாய் இடை மறித்து வந்த தூதரை, புரோகிதரே, நீர் சொல்லுவதில் என்ன புதுமை இருக்கின்றது? அரைத்த மாவையேதான் இப்பொழுதும் அரைக்கின்றீர். சூதாட்டத்தில் இழந்த அரச செல்வத்தை தருமபுத்திரர் எவ்வாறு திருப்பிக் கேட்கலாம்? தருமபுத்திரர் தனக்கு விதித்த நிபந்தனைகளை சரியாக நிறைவேற்றி விட்டு பின்னர் எதையேனும் யாசகமாகப் பெற்று போகட்டும். மச்ச தேசத்து மன்னன், பாஞ்சால தேசத்து மன்னன் போன்றவர்கள் பலத்தை நம்பியல்லவோ இப்பொழுது நாட்டை கேட்கிறார். முதலில் பயமுறுத்தி துரியோதனனிடமிருந்து எதையும் பெற முடியாது என்பதை பாண்டவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிபந்தனைகளை சரியாக நிறைவேற்ற தவறியபடியால் அவர்கள் மீண்டும் காட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூறினான். பின்னர் விதுரர் எழுந்து, துரியோதனா, உலூக முனிவன் கூறிய வண்ணம் உரிய நாட்டை பாண்டவர்களுக்கு கொடுக்காமல் பொறாமை மட்டும் உள்ளத்தில் கொண்டு குறுக்கு வழி களையே காட்டுகின்ற சகுனி போன்றவர் களின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பா யாயின் இலக்குமி நம்மை விட்டு நீங்குவாள். சேனைகளும் அழிய போரிலும் தோற்று போவோம் என்று அறிவுரை கூறினார். எரிச்சலடைந்த துரியோதனன் அதன்பின் துரோணர் எழுந்து, அரவ கொடிவேந்தனே, விதுரர் கூறிய உண்மையான வார்த்தைகளை கேட்காமல் போரிட எண்ணினால் அது ஒரு குற்றமாகும். அர்ச்சுனன் தொடர்ச்சியாக விடுங்கணையில் அழிந்து போவோம் என்று எச்சரித்தார். இவற்றையெல்லாம் கேட்ட துரியோதனன் எரிச்சலடைந்து போரில் அதனை பார்க்கலாம் என்றான். பீஷ்மர் மீண்டும் எழுந்து, திருதராட்டிர மன்னா, உன் மைந்தர்களாகிய பாண்டவர்கள் குறித்த 13 ஆண்டுகளை கடந்தே வந்துள்ளனர். அதனால் அவர் கட்கு உரிய நாட்டை கொடுக்காமல் கொடிய போருக்கு ஆயத்தமாகின் அர்ச்சுனனுக்கு ஈடாக இருப்பவர் இங்கு யார் உளர்? ஒருவருமில்லர் என் என்றார். கோபம் கொண்ட கர்ணன் இதனை கேட்டவுடன் கோபம் கொண்டு கர்ணன் மிதிலையினின்று கல்யாணராமனாய் ராமன் அயோத்திக்கு திரும்புகையில் அவனிடம் தன் வலிமையெல்லாம் தோற்ற பரசுராமன் ஆகிய உன் ஆசாரியனை வெற்றி கொண்டது தவிர வேறு என்ன சாதனை செய்துள்ளாய்? எங்களையெல்லாம் இகழ்ந்து பேச வந்துவிட்டாய் என்று காட்டமாக கேட்டான்.
அதனால் கோபங்கொண்ட பிதாமகர் பீஷ்மர், தேரோட்டி மகனே, நானாவது நிர்பந்தத்தின் காரணமாக என் ஆசாரியனை தோற்கடிக்க வேண்டியதாயிற்று. நீ எந்த காலத்தில் நீ எதிரியாக கருதுகின்ற அர்ச்சுனனை தோற்கடித்தாய்? பாஞ்சாலியின் சுயம்வரத்தின் போதும், இந்திரசேனன் தலைமையில் வந்த கந்தருவர் துரியோதனனை தேர்காலில் கட்டிய போதும், விராட நகரில் ஆனிரைகளை கவரச் சென்றபோதும் அர்ச்சுனனிடம் உன் ஆண்மை பின்னிட்டுச் சிதைந்து போனது எனக்குத் தெரியாதா? சிறுவன் உத்தரன் தேரோட்டி வந்தபோது அந்த அர்ச்சுனனை உன்னால் வெற்றி கொள்ள முடியவில்லை. வைகுந்தவாசனே, கண்ணனே, பார்த்த சாரதியாக விளங்கித் தேரோட்டு கின்ற காலத்தா நீ அவனை வெற்றி கொள்ளப் போகிறாய்? இன்னமுமா அர்ச்சுனனை வெல்லப் போகிறேன் என்று கனவு காண்கிறாய்? அது உன்னால் ஒரு காலும் முடியாது என்று இகழ்ந்து கூறினார். கர்ணன் சொன்னதையெல்லாம் மனத்தில் உட்கொண்ட துரியோதனன் தூதனாக வந்த உலூக முனிவரை பார்த்து, முனிவரே, சூதாடியோ வேறு எந்த வழியிலோ கவர்ந்து கொண்ட நாடு எங்களுடையதே. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவ்வளவு நாள் அவர்கள் வசித்திருந்த காடு அவர்களுக்கே, எனவே மீண்டும் காட்டிற்கே சென்று வாழலாம் என்று கூறி பெரியவர்களின் வார்த்தைகளை நிராகரித்தான். துரியோதனன் முடிவை கேட்ட திருதராட்டிரர் கோபித்து மைந்தனை அதட்டி பின்னர் தூதரை பார்த்து, முனிவரே, நீங்கள் கூறியவை அனைத்தும் உண்மையே. போர் நடக்குமாயின் என் பிள்ளைகள் நிச்சயம் மடிவர். ஆதலின் புனிதரான பாண்டவர்களோடு நட்பாக வாழ வேண்டுமென்று எண்ணுகிறேன். நாட்டின் நன்மையை கருதியும் கௌரவர் பாண்டவர்களின் நலனை கருதியும் அறிவில் சிறந்தவரான சஞ்சயனை பாண்டவரிடம் தூதாக அனுப்ப தீர்மானித்துள்ளேன். இதனை தருமபுத்திரரிடம் சொல்லும் என்று இனிமையாக கூறினார். பின்னர் திருதராட்டிரர் உலூக முனிவர் தூதராக வந்ததனால் வேண்டிய ஆடைகளையும் பரிசு பொருள்களையும் கொடுத்து விடையும் தந்து அனுப்பினார். அங்கிருந்தவர் திருதராட்டிரர் சொன்ன யோசனையே தக்கது என்றனர். உலூக முனிவனும் உபப்பிலாவியம் வந்து பாண்டவர்கள் ஐவரும் இருக்குமிடத்திற்கு எழுந்தருளி துரியோதனாதியர் சொன்ன செய்திகளையும் இறுதியில் திருதராட்டிரர் சொன்ன முடிவையும் கூறினார். அம்முனிவர் கூறியவற்றைக் கேட்ட பாண்டவர்கள் திருதராட்டிரர் கருத்தினை அறிய சஞ்சயன் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர்.